திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பலருக்கும் தெரியாத அதிசய ஸ்தலம். ஒருமுறை பார்த்தாலே வாழ்வில் வெற்றிதான். திருச்செந்தூர் கோயிலுக்கு பலரும் வருடாவரிடம் சென்றிருப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் கடவுளை சுவாமியை பார்த்து மூலவரை தரிசிப்பதோடு பலரும் திரும்பியிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் அங்கே ஒவ்வொரு சிறப்பும் இருக்கிறது. அதில் முக்கியமாக முருகர் சிவபூஜை செய்த பஞ்சலிங்கம், நாழிக்கிணறு, இது பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதை எப்படி வழிபட வேண்டும், வழிபட்டால் என்னென்ன சிறப்புகள் என்பதை பற்றி பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயிலின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று நாழிக்கிணறாகும். கடலுக்கு அருகில் இருந்தாலும் இந்த கிணற்றில் கிடைக்கும் தண்ணீர் இனிப்பாக உள்ளது. கடலில் நீராடி பின் இந்த நாழி கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசிப்பது உடல் மற்றும் மன சுத்தியை அளிக்கிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவது பாவ நிவர்த்தி, மன அமைதி மற்றும் புதிய உற்சாகத்தை தரும் ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. திருச்செந்தூரின் மற்றொரு முக்கிய சிறப்பு முருகப்பெருமான் சிவபூஜை செய்த பஞ்சலிங்கங்கள் ஆகும். பஞ்சலிங்கங்கள் என அழைக்கப்படும் இந்த 5 சிவலிங்கங்கள் சிவபெருமானின் அருளை வெளிப்படுத்தும் புனித சின்னங்களாக கருதப்படுகிறது. இந்த பஞ்சலிங்கங்களை தரிசித்து வழிபடுவதால் மனதில் இருக்கும் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது. இந்த தலத்தில் முருகனை வழிபடுவது தைரியம், மன உறுதி மற்றும் வெற்றியை அளிக்கும் என பக்தர்கள் அனுபவிக்கின்றனர். கல்வி, வேலை, தொழில் போன்ற துறைகளில் முன்னேற்றம் வேண்டி பலர் திருச்செந்தூர் முருகனை வழிபடுகின்றனர். தொடர்ந்து தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்வதால் தடைகள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் குடும்ப அமைதி, ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி வேண்டியும் இத்தலத்திற்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். முருகப்பெருமானின் அருள் கிடைத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மனக்கவலைகள் குறைந்து வாழ்க்கை சீராகும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. குறிப்பாக பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையில் வழிகாட்டும் சக்தியாக திருச்செந்தூர் முருகன் கருதப்படுகிறார். திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் கந்த சஷ்டி விழா மிகவும் சிறப்பானது. இந்த விழாவில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை தரிசிப்பது வாழ்க்கையில் தீய சக்திகள் நீங்கி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த நாளில் முருகனை வழிபடுவது தடைகள் அகலும், வெற்றி பெறும் சக்தியை அளிக்கிறது. இவ்வாறு கடல் அருகே அமைந்த அதிசய திருத்தலம், நாழிக்கிணறு தீர்த்தம், முருகன் செய்த சிவபூஜையின் பஞ்சலிங்கங்கள், பக்தர்களுக்கு தைரியம் மற்றும் வெற்றி தரும் அருள் ஆகியவை இணைந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலை உலகம் முழுவதும் பக்தர்கள் வணங்கும் மிகப்பெரிய ஆன்மீக மையமாக மாற்றியுள்ளது. முருகனை மனமாற வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கிறது என்பது பலரின் ஆன்மீக அனுபவமாகும்.